மாதா டிவியின் சொந்தங்களே, கதைகள் ஆயிரத்தில் விதைக்கப்படும் அணி அணியான தத்துவ தோரண முத்துக்கள் இதோ. முன்னே செல்பவரை விட்டுவிடுங்கள், பின்னால் வருபவரிடம் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாயிருங்கள். ஏனென்றால் அவரால் தான் உங்களை முந்தி செல்ல முடியும். வெட்டாதீர்கள், மழை தருவேன் என்கிறது மரம். வெட்டுங்கள், மழை நீரை சேமிப்பேன் என்கிறது குளம். ஆன்லைனில் கிடைக்கும் அன்பும் ஆண்ட்ராய்டு போனில் கிடைக்கும் சார்ஜும் அதிக நேரம் நீடிப்பதில்லை. தோசைகளின் எண்ணிக்கையை சட்டினியின் தரமே நிர்மாணிக்கிறது. கல்வி சாலையில் கல்வி கற்க புத்தகங்களை விட நோட்டுகளே அதிகம் தேவைப்படுகிறது. மதிப்பே இல்லாத பூஜ்ஜியத்தை உலகத்திற்கு அறிமுகப்படுத்தி தன் மதிப்பை கூட்டிக் கொண்டதுதான் இந்தியம். பாம்புக்கு காது கிடையாது என்றால் தவளை எப்படி தன் வாயால் கெடும்? சொல்லுங்க. சந்தோஷமாக உள்ளவனிடம் மட்டுமே இந்த உலகம் நலம் விசாரிக்கும். கஷ்டத்திலே இருப்பவனோட தொலைபேசி எண் கண்டிப்பா பழைய செல்போனோட தொலைஞ்சு போயிருக்கும். நாம் நிராகரிக்கப்படும் இடத்தில் நம் கோபத்தை காட்டுவதை விட சிரித்த முகத்தை காட்டுவதே மிகச்சிறந்த பதிலடி. பழகிய மிருகங்களிடம் இருக்கும் பாசம் கூட சில பழகிய மனிதர்களிடம் இருப்பதில்லை. காரணமே இல்லாமல் சோகமாய் இருப்பது ஒரு சாபம், காரணமே இல்லாமல் மகிழ்ச்சியாய் இருப்பது வரம். திருக்குறளை வாழ்வதற்காக படித்தவர்களை விட 2 மார்க் வாங்கறதுக்காக படிச்சவங்க தான் அதிக பேர். அனுபவத்தை எந்த ஆசிரியராலும் கற்றுக் கொடுக்க முடியாது. அதற்கு பல தோல்விகளும் துரோகங்களும் தேவை. நம்மை நிர்ணயிக்கும் 2 விஷயங்கள். நம்ம கிட்ட ஒண்ணும் இல்லாம இருக்கும் போது நம்மளோட பொறுமை, நம்ம கிட்ட ஒண்ணும் இல்லாம இருக்கும் போது நம்மளுடைய நடத்தை. 500 ரூபாய் சம்பளம் வாங்கும் போது இருந்த பற்றாக்குறை 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கும் போதும் இருந்தா நாம தான் வாழ தெரியாம வாழ்றோம்னு அர்த்தம். எப்பொழுதும் திரையரங்குகள் மீது எனக்கு இனம் புரியாத மதிப்பு மரியாதை உண்டு. ஏனென்றால் எளியவர்களை முன் இருக்கையில் அமர வைத்து அழகு பார்க்கும் ஒரே இடம் தியேட்டர்கள் தான். எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் அழுது கொள்ளுங்கள், ஆனால் மீண்டும் அதே காரணத்திற்காக மட்டும் அழாதீர்கள். கார்ட்டூன் சேனலில் இருந்து கிரிக்கெட் சேனலுக்கு மாறி தான் வளர்வதை அவனையும் அறியாமல் எனக்கு உணர்த்துகிறான் என் மகன். நேர்மையாக சம்பாதித்த பணம் பெரும்பாலும் கோயில் உண்டியல்களுக்கு வருவதில்லை. போக்குவரத்து விதிகளை சாகசமாய் மீறும் எனக்கு அடுத்தவர் மீறுவதை கண்டதும் உடனே கோபம் வருகிறது. ஊருக்குத்தான் உபதேசமா? பலூன் வியாபாரியின் மூச்சு காற்றில்தான் அவன் குடும்பமே உயிர் வாழ்கிறது. பணம் மரத்தில் காய்க்குமானால் மனிதன் கோடரிக்கு பதிலாக ஏணியை தேர்வு செய்திருப்பான். நாம் மேலே ஏற ஏற கீழே இருப்பவர்கள் சிறிதாய் தெரிய ஆரம்பித்தால் தன்னடக்கம் என்னும் கண்ணாடி அணிவதுதான் அவசியம். இதை உணர்ந்தவன் கண்டிப்பாக உயர்வான். லாரியில் அழுது கொண்டே செல்கிறது ஆற்றிலிருந்து பிரித்து அள்ளப்பட்ட மணல். என்னங்க பாத்தீங்களா? தத்துவங்களை தேடி கிரேக்க இலக்கியங்களை நோக்கித்தான் ஓட வேண்டுமா? தமிழ் இலக்கியங்களில் இதுபோல இல்லாத தத்துவங்களா?